என் பொண்ணோட பர்த்டே வருது. ஸோ, அதுக்காக நாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். அதோட விளாக் தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இது ஃப்ரைடே விளாக் தான். இன்னைக்கு ஜும்மானால ஆஃப்டர்நூன் தொழுதாச்சு. தொழுததுக்கப்புறமா அன்னைக்கு வந்து நான் மட்டன் கிரேவி அண்ட் மட்டன் ஃப்ரை தான் செஞ்சிருந்தேன். போன வீக் எங்க வீட்ல செஞ்சிருந்தேன். எங்க அம்மா வீட்ல செஞ்சிருந்த அதே மெனு தான் நான் இந்த வீக் எங்க வீட்ல செஞ்சிருந்தேன். என்னோட ஸ்டைல்ல. சாரி எங்க அத்தாவோட ஸ்டைல்ல நான் செஞ்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நாங்க சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல வந்து ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஆ என் மகளுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இது செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம்னு தான் இருந்தேன். ஸோ அவ வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டனால அந்த அம்மா கொஞ்சம் கேட்குறாங்க பர்த்டே கேக்குன்னுலாம். அதனால தான் சரிங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிளா ஏதாவது பண்ணலான்னு. ஆ அன்னைக்கு வந்து அவங்க அத்தா கிட்ட அ போறதுக்காக அந்த அம்மா நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கைய பிடிச்சு கூட்டு போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷாப் போயிருந்தோம். எப்பவுமே அந்த ஷாப் தான் எதுனா கொஞ்சம் சிம்பிளா எடுக்கறான்னு தான் போவோம். பக்கத்திலேயே தான் இருக்கும் அந்த ஷாப். அந்த ஷாப்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. போனதுமே கொஞ்சம் நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்களும் பார்த்தோம். ஆ பட் எப்பவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாம ஏதோ எடுக்கணும்னு எடுக்கிற மாரி இருக்குன்னு சொல்லி வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா போன பர்த்டேக்கு அவளுக்கு எடுத்த அதே ஷாப்க்கு போலான்ட்டு அங்க கிளம்பினோம். போன பர்த்டேக்கு அவளுக்கு ஒரு ஷாப்ல எடுத்தோம். அதே ஷாப் போனோம். அங்கேயும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால இந்த கார்டன் ஆயிஷா வந்திருந்தோம். வெளிய நெறைய ட்ரெஸ்லாம் நல்லா இருந்தது. அத பார்த்துட்டு தான் உள்ள போனோம். ஷோ பீஸ் பார்த்துட்டு. உள்ள போனதும் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் புடிச்சிருச்சு. செலக்ட் பண்ணதும் அவங்க அத்தா வந்து டான்ஸ் ஆடி சும்மா வந்து குஷி படுத்திட்டு இருந்தாங்க அழுகுறான்னு. ட்ரெஸ் எடுத்தாச்சு, பர்த்டே வந்தாச்சுன்னு. ம். அதுக்கப்புறமா நாங்க ஒரு லெஸ்ஸி ஷாப் தான் போயிருந்தோம். லெஸ்ஸி குடிக்கலான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ லெஸ்ஸி வாங்கியிருந்தோம். நாங்க வந்து கர்ட்ல வந்து ஹனி அண்ட் பனானா போட்டிருந்தது. அப்படிதான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து லெஸ்ஸி பிரியர். அவங்க சாப்பிட்டாங்க. அதில கொஞ்சம் நான் டேஸ்ட் பார்த்துட்டு, அப்புறம் அப்படியே சரவணா ஸ்டோர் போலான்னு சொல்லிட்டு போனோம். இவளுக்கு கொஞ்சம் வளையல் அந்த மாரி திங்ஸ்லாம் வாங்கலான்னு. பட் உள்ள போனோம். போயிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு, அந்த அளவுக்கு நாங்க பண்ணல. அவளுக்கு ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வெளிய வந்து பழம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லாவே கம்மியா ரேட் இருந்தது. வரும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். வரும்போது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள போனதும் நெறைய ப்ரொசீஜர் வச்சாங்க. பேக் இங்க குடுக்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு. எப்பவுமே மோஸ்ட்லி இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செக்கிங்கா இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ்லாம் ம் என் ஹஸ்பண்ட் வந்து ஆ ஒரு கூப்பன் கோட் குடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட்ல வாங்குனா செப்டம்பர்ல வந்து வவுச்சர் மாரி. அது வந்து முடிஞ்சிருச்சு. அது இன்னும் இருக்கான்னு கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. பட் அது அன்பார்ச்சுனேட்லி முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். இருந்தாலும் அது இருக்கா? இன்னமும் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு இதுல அவங்க கேட்டாங்க ஆதங்கத்துல. நாங்க அப்ப போலான்னு இருந்தப்போ டைம் கிடைக்கல அவங்களுக்கும். எனக்குமே டைம் கிடைக்கல. அண்ட் போக முடியாத சிச்சுவேஷன். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் சமையல்லாம். 30க்குள்ள செப்டம்பர் 30க்குள்ள வாங்குற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது இங்கேயுமே. அங்க பா நாங்க பார்த்த அந்த கடைங்கள்லலாம் இருந்த மாரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இந்த ரோஸ் வச்ச மாரியான ஃப்ராக் கூட நான் பார்த்தேன். இது வந்து பெரிய ரோஸ் வச்ச மாரி பார்த்தேன். நல்லாவே இருந்தது. அண்ட் நாங்க வந்து பட் இங்க எடுக்கல. கார்டன் ஆஷால எடுத்தோம். நல்லா இருந்தது அங்க. அதுக்கப்புறமா இவளுக்கு ஒரு ஸ்லிப்பர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அத மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து கெளம்பிட்டோம். அத வந்து இவளுக்கு ஒண்ணு சைஸ் செட் ஆகுது, இல்லன்னா வந்து நல்லா இல்ல. இல்லன்னா நல்லா இருக்கு, அது சைஸ் இருக்க மாட்டுது. அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறமா அங்க கீழ வந்து இந்த மாரி விளையாடுறதுக்கு வச்சிருந்தாங்க. அது வந்து ₹10 காயின் போட்டோம் அப்டின்னா, அது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மூவ் ஆயிட்டு இருந்தது. சரி லிஃப்ட் வர வரையும் சரி நீ விளையாடுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் பாய் டாட்டாலாம் சொல்லிட்டு அவ ஜாலியா ஆயிட்டா. இத விளையாடிட்டு இருக்கும்போது. ம். 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 வரும்போது இன்னொரு ஸ்டெப்லயும் இந்த மாரி வச்சிருந்தாங்க. காயின் போடல. பட் சும்மா உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு கூட்டு வந்தாச்சு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து பழம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சரவணா ஸ்டோர்ல இருந்து. புருஷவாக்கம் சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். வீட்டுக்கு வந்து இவளுக்கு பாப்பாக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அகைன் நாங்கள் ஒரு ஹோட்டல் கிளம்பிட்டோம். இவ கண்ணில் வந்து மண்டி வந்து இடிச்சிருச்சு. ஆல்ரெடி இவளுக்கு கண்ணு வேற ரெட்டாக இருந்தது. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நல்லா நார்மலாக ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஹோட்டல் தான் போயிருந்தோம். நைட்டு டின்னர் வெளியே முடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் லுக்ஸ் வைஸ் நல்லா இருந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸ் ஃபுட்டுமே நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஒரு ஹனி சிக்கன், எக் பிரியாணியும் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த இது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட் ஆர்டர் போடலான்னு பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு அங்கே அன்றைக்கி ஐஸ்கிரீம்லாம் இல்லாதனால ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதனா சாப்பிட்லான்னு தோணுச்சு டெசர்ட்டு. இங்கே ஜிகர் தண்டா இருந்தது. அது நல்லாவே இருந்தது. அது குடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஃபோக்கஸ் வீடியோஸில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.